1913 2013 வரை மொத்தமாக இந்தியால வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கீழ இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியால வக்ஃப் போர்டு கீழ இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர் இந்தியால அதிகப்படியா அவங்க கையில தான் இருக்கு. இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் 40 படி வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ண வேற தீர்வே இல்ல. இன்னைக்கு அதை மாத்தி இருக்கு. ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக்ஃப் போர்டுன்னு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேல ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும். அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா. முதலா அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் வக்ஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்கறேன் நீங்க பாத்துக்க. அதாவது யாரையோ சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு. நீங்கள் நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாத்த முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. அந்த இஸ்லாம் மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சுன்னி மட்டும் இன்னைக்கு வக்ஃப் போர்டுல இருந்தாங்க. நாம இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாம் சமுதாயத்துல பின்தங்கிய